அப்போ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனவன் திரும்ப அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா நோமேன் லேண்ட். அதாவது இதை நீங்கள் சொல்லலாம், பட் ஆனால் அது அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு பெரிய கேப் இருக்குது இங்கே. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்குனாச்சும் இங்கே வந்திருக்கணும், இல்லை ட்ரெண்ட் லைனுக்குனா வந்திருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இங்கே நடுவுலேருந்து மேலே போயிருக்கிறான். ஸோ இதை கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கிறான். கீழே வரும்போது தான் இந்த ரெசிஸ்ட் ஆகிறான் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே செல்லர்ஸ் மார்க்கெட்டை கொண்டுட்டு வர்றாங்களா, எவ்வளோ தூரம் அவங்களால கொண்டுட்டு வர முடியுதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிரும் எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு. இவ்வளோ தூரம் தான் செல்லர்ஸால் கொண்டுட்டு வர முடியுது. பையர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடியுது. அதுக்கப்புறம் பையர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடியுது. ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதனால தான் இந்த தினம் ஒரு பார்வை வந்து தொடர்ந்து பாருங்கன்னு சொல்கிறது. ஒரு ஐடியா கிடைக்கிது பாருங்கள், இதை சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். இது மேலே தான் பிரேக் அவுட் ஆக போதுங்க. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்கலங்க, இதாங்க பார்க்குறீங்க நீங்கள். ஃபஸ்ட் டைம் செல்லர்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு புஷ் த மார்க்கெட் டவுன். ஸோ நல்ல ஒரு ஜோஷில் கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கேருந்து வந்து வரும்போது வந்து ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வந்திருக்குது, இங்கே வரைக்கும் தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த லெவல்லேருந்து மேலே போன ப்ரைஸு எங்கே வரைக்கும் வந்திருக்குது, இங்கே வரைக்கும் தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க செல்லர்ஸு. பவரே இல்லை செல்லர்ஸ்கிட்ட. இங்கே 100% பவரோடு வந்து வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு 50% தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு 10% தான் இருக்குது. பையர்ஸ் ஈஸியாக வந்து அந்த கோட்டையை உடச்சிக்கிட்டு மேலே போயிடும். மேலே போனால் எங்கே போவாங்க, இதுதான் டார்கெட். அடுத்த டார்கெட்டு இங்கே இருக்குது. இங்கே அதாவது இங்கே வந்து செல்லர்ஸுடைய சிறு படை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே செல்லர்ஸுடைய பெரும் படை இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் பெரும் படை அப்படின்ட்டு? ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து செல்லர்ஸ் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் தொட்டோன்னா வாடா 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 அப்படின்னு, இங்கே வந்தோன்னா செம்ம அடி அடித்து கீழே கொண்டு போயிட்டாங்க. சரி, கீழே போனாலும் எங்கே வரைக்கும் போயிருக்குது மார்க்கெட்டு, அதே லெவல் தான். ஒரு புல் பேக் பண்ணியிருக்கிறானா, கீழே வந்துருக்கிறானா, இந்த புல் பேக்கை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் வந்து போவான். எங்கே போவான், மேலே போவான். நிஃப்டியில் பார்த்தோமா, சென்செக்ஸில் அதே மாதிரி நடந்திருக்குதா? இது ஹேப்பன்ஸ் இன் ஆல் த சார்ட்ஸ்.